மாவட்டத்திலே முக்கியமான குளமாகிய கட்டுக்கரை குளத்தின் கீழான சிறுபோத்துக்கான கூட்டம் பயிற்சிய கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. அதிலே இன்றைய தினம் முக்கியமாக கடந்த காலங்களிலே 10 கொண்டு என்ற ஒன்றுக்கு என்ற அடிப்படையில சிறுபோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இம்முறை அந்த கட்டுக்கரை குளத்தின் வேலைகள் அந்த கட்டுமான வேலைகளை கருத்தில் கொண்டு அந்த மற்ற டிட்வா புயலினால் ஏற்பட்ட அந்த சேதமடைந்த தன்மைகள் காரணத்தினாலே அதை நாங்கள் குறைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த அடிப்படையில அந்த சிறுபோ கட்டுக்கரை குளத்தின் மொத்த நிலப்பரப்பிலே 13:1 என்ற அடிப்படையிலே இந்த முறை சிறுபோதுக்குரிய நிலம் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் 2409 ஏக்கர் நிலத்திலே கட்டுக்கரைக்குள்ளே சிறுபோதுக்குரிய பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அது இம்முறை கடந்த காலங்களிலே ஜூன் மாதத்திலே பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை ஏப்ரல் மாதமே அந்த பயிர் செய்கையினை ஆரம்பித்து ஜூன் மாதத்துக்குள் நிறைவு செய்து அதன் பின்னர் அந்த கட்டுக்கரை குளத்தினை கட்டுமான பணிகளுக்காக அந்த குள செயற்பாட்டுக்காக அந்த இப்படியாக அந்த விதைப்பு முன்னுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கேற்ற வகையிலே விவசாயிகள் இன்றைக்கு ஏற்பட்ட அந்த பயிர் செய்கை குழு தீர்மானத்துக்கு அமைவாக உரிய காலத்திலே பயிர் செய்கையினை மேற்கொண்டு உரிய ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கேற்ற வகையிலே இந்த மன்னார் மாவட்டத்தில் எடுக்கப்படுகின்ற சிறுபோத்துக்கு ஏற்ற வகையிலே தேவையான யூரியா மற்றும் வளமாக்கியால் ஏற்கனவே அந்த அதற்குரிய கொள்வன கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை நாங்கள் விரைவிலே பெற்று விவசாயிகளுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இம்முறை ஒரு ஹெக்டேருக்குரிய மானிய அளவும் இந்த இம்முறை 25,000 30,000 என்ற வகையிலே அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகளும் தற்பொழுது கமநல திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இம்முறை இந்த சிறுபோ பயிற்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக இம்முறை தனிய விவசாயிகளுக்கு அந்த சிறுபோதுக்குரிய நிலம் பகிரப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய காலங்களிலே விவசாய அமைப்புகளுக்கும் கோவில்கள் தேவாலயங்கள் பொது அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட பொது அமைப்புகளுக்கும் அந்த ஈவு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை அந்த சிறப்பம்சமாக எந்தவித பொது அமைப்புகள் கோவில்களுக்கு வழங்கப்படாமல் விவசாயிகளுக்கு மட்டுமே சிறுபோதுக்குரிய ஈவுகள் வழங்கப்பட்டு நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுவது ஒரு சிறந்த ஒரு தீர்மானமாக காணப்படுகிறது. இதன் மூலம் நாங்கள் தேவையற்ற இந்த பிழையான நடவடிக்கைகள் முறைகளை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கேற்ற நடைமுறை காணப்படுகிறது. இதனை விட இந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு மேலதிகமாக இந்த இடத்திலும் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ள முடியாது என்ற அந்த தீர்மானமும் நாங்கள் இன்றைய இந்த தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சட்டவிரோதமான அடாத்தாக பயிர் செய்யப்படுவதற்கு எதிராக நாங்கள் ஏற்கனவே கடந்த 2 வருடங்களாக பின்பற்றப்பட்டு வருகின்ற நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டப்பணமும் மற்ற அவர்கள் தொடர்ந்து அமைப்புகளிலே ஈடுபடுவதற்குரிய தடையும் மற்றது அதை மீறி தொடர்ந்து ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடுத்து தண்டிக்கின்ற செயற்பாடுகளும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை 18 விவசாயிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நீதிமன்றம் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மக்கள் அந்த அடாத்து பயிற்சிகளை தவித்துக் கொள்ளுமாறும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதேவேளை இன்னொரு முக்கியமான ஒரு விடயமாக நியாய சபை இந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாமலே தங்களுடைய அந்த விவசாயம் தொடர்பட்ட அந்த வழக்கு முரண்பாடுகளை தீர்த்து கொள்ளும் வகையிலே நியாய சபை ஒன்றும்
நாங்கள் இப்பொழுது மாதத்துக்கு ஒரு தடவை மன்னார் மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. அதுவும் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு நீதிபதி ஒருவரை நியமித்து நியாய சபையை தொடர்ந்து செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் இன்றைய இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டது. இன்றைய இந்த மாவட்ட விவசாய சிறுபோக முன்னோடி குழு கூட்டம் மற்றது மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே உரிய நீர்ப்பாசன திணைக்களம், மாகாண நீர்ப்பாசன திணைக்களம், கமநல அபிவிருத்தி திணைக்களம், நெல் ஆராய்ச்சி, விதைகள் மற்றும் நடுக பொருட்கள் திணைக்களம், கால்நடை அபிவிருத்தி திணைக்களம், பயிர் காப்புறுதி உதவி படைப்பாளர் உட்பட்ட விவசாயத்தோடு தொடர்பட்ட திணைக்களங்களின் பிரதிநிதிகளும் மற்றும் மாவட்ட விவசாய அமைப்புகளும் மற்றும் கட்டுக்கரை குளஞ்சார்ந்த திட்டமிட்ட விவசாய குழுவினரும் கலந்து கொண்டு இன்றைய இந்த கூட்டத்திலே பல முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கிறது. நன்றி.